ரூல் வந்து 31. ஸோ ஒரு சில வேர்ட்ஸுக்கு எப்பயுமே ப்ரிப்போசிஷன் வந்து டூ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேர்ட்ஸ்லாம் பை நேச்சரே எந்தெந்த வேர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸோட கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை நேச்சரே டிஃபால்ட்டாவே அந்த வேர்டு வந்து ஒரு கம்பேரிசன் கொடுக்கும். அந்த வேர்டே கம்பேரிசன் கொடுக்கும். இப்ப கம்பேரிட்டிவ் டிகிரின்னு ஒண்ணு இருக்கு. ஒருத்தரை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு சொல்றேன்னா ஏ வந்து பியை விட கிரேட்டரோ லெஸரோ அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் கம்பேரிசன். ரெண்டு பேரும் ஈக்குவல்னு சொன்னா பாசிட்டிவ் டிகிரிக்குள்ள போயிடும். ஸோ ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை விட கூடையோ குறையோன்னு சொன்னாதான் அது கம்பேரிட்டிவ் டிகிரியா இருக்கும். இப்ப அப்ப டாலர் தேன், பெட்டர் தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேனையும் ஈஆரையும் யூஸ் பண்ணா அது கம்பேரிட்டிவ் டிகிரி. ஒரு சில வார்த்தைகள் பாருங்க, ப்ரிஃபர், ஆன்டீரியர். ஸோ இந்த வார்த்தையேவும் உங்களுக்கு இன்னொரு பொசிஷனை கம்பேர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுல நான் இதை ப்ரிஃபர் பண்றேன். ஸோ டீயா காஃபியா இந்த ரெண்டுல நான் வந்து டீயை ப்ரிஃபர் பண்றேன். ஸோ அந்த இடத்துல ஒரு சாய்ஸ் கொடுத்து அதுல ஒரு செலெக்ஷன் நடக்குது. அப்ப அங்க ஒரு கம்பேரிசன், டீக்கும் காஃபிக்கும் நடுவுல கம்பேரிசன் நடக்குது. ஆன்டீரியர் அப்படின்னா ஸோ எர்த்துக்கு முன்னாடி பின்னாடி, முன்னாடி ஆன்டீரியர் பின்னாடி போஸ்டீரியர். ஸோ இதை பார்க்கும்போது இந்த இடம் வந்து முன்னாடி இருக்கு, அப்ப இந்த இடம் ஆன்டீரியர். ஸோ அது ஆல்ரெடி ரெஃபரன்ஸ்ல தான் வருது, கம்பேர் பண்ணி தான் வருது. அந்த வார்த்தையே கம்பேரிட்டிவ் நேச்சரோட இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி ப்ரிப்போசிஷன் டூ தான் வரும். அப்படி இருக்கிற வார்த்தைகள் என்னென்ன? ப்ரிஃபர், இன்ஜூரியஸ், அடிக்டட், நோன். அடுத்து சுப்பீரியர், ஜூனியர், சீனியர், அல்டீரியர், இன்ஃபீரியர், ஆன்சிலரி, எக்ஸ்டீரியர் அண்டு போஸ்டீரியர். ஓகேவாங்க? ஸோ இந்த வார்த்தைகள்லாம் அதாவது மெயினா ஐஓஆர் இந்த ப்ரிஃபிக்ஸோட வர்றது எல்லாமே டூன்ற ப்ரிப்போசிஷனை தான் இதுக்கு பின்னாடி வரும். இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு பின்னாடி டூன்ற ப்ரிப்போசிஷன் தான் வரும். நம்ம நார்மலா எழுதுற நிறைய இடத்துல பார்த்த எக்ஸாம்பிள், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இன்ஜூரியஸ்க்கு பின்னாடி என்ன வந்திருக்கு? டூ தான் வந்திருக்கு. ஐ ப்ரிஃபர் டீ டு காஃபி. ஸோ ப்ரிஃபருக்கு அப்புறம் டூ தான் வந்திருக்கு. கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆர் சுப்பீரியர் டு பிரைவேட் ஜாப்ஸ். இப்போ இந்த இடத்துல சுப்பீரியர் வந்ததுனால டூ தான் வந்திருக்கு. ஓகேவாங்க? இப்போ இதுலயும் நம்மளுக்கு ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் நோட் இருக்கு. மேரி, நோ, இது ரெண்டுமே கம்பேரிட்டிவ் வேர்டு கிடையாதுங்க. நான் இவனை காட்டிலும் அவனை மேரி பண்ணிக்கிறேன் அப்படி கம்பாரிசனே கிடையாது. ஆனாலும் இந்த ரெண்டு வார்த்தைக்கு மட்டும் பாசிவ் வாய்ஸ்ல, அதாவது இன்னொருத்தவங்க சொன்ன மாதிரி நம்ம சொல்லும் போது பாசிவ் வாய்ஸ்ல சொல்லும் போது உங்களுக்கு ப்ரிப்போசிஷன் வந்து டூ தான் வரும். எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, ராமா இஸ் மேரிட். ஸோ இஸோட எப்பயுமே ஐஎன்ஜி தான் வரும் இல்லையா? ஸோ சப்போர்ட்டிங் வெர்போட ஐஎன்ஜி தான் வரும். ஆனா இஸ் மேரிடுன்னு வந்திருக்கு அப்படின்னா அது பாசிவ் வாய்ஸ். டு சீதா. அடுத்தது ஐ ஆம் நோன் டு ஹிம். இந்த இடத்துல பாருங்க வெர்போட தேர்ட் ஃபார்ம் வந்திருக்கு. இங்கேயும் வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான். சப்போர்ட்டிங் வெர்பு இல்ல ஹெல்பிங் வெர்பு பிளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் வந்தாலே அது பாசிவ் வாய்ஸ் தான். இல்ல பை அப்படின்னு யாரு செஞ்சாங்கன்னு தெளிவா சொல்லுச்சுன்னா அது பாசிவ் வாய்ஸ் தான். ஓகேவாங்க? இந்த இடத்துல நம்ம என்ன அதிகமா மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா ஐ ஆம் நோன் டு ஹிம் தான் கரெக்ட். ஏன்னா இது பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சோம்? சப்போர்ட்டிங் வெர்போட தேர்ட் ஃபார்ம் இருக்கு. ஸோ பாசிவ் வாய்ஸ்னாலே பை வரும் அப்படின்னு நினைச்சிட்டு செயல் ஆக்ஷன் டூயரை வந்து பை வச்சுதான் சொல்லுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, டூக்கு பதிலா பை போட்டுருவாங்க. ஆக்சுவலி பை தப்பு, டூ தாங்க கரெக்ட். அவனால் எனக்கு என்னைய தெரியும்னு சொல்ல மாட்டோம், அவனுக்கு என்னைய தெரியும்னு தான் சொல்லுவோம். ஓகேவாங்க? ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்காங்க? ஸோ பொதுவா கம்பேரிட்டிவ் வேர்ட்ஸுக்கு டூ வருங்க. சரியாங்க? மேரி அண்ட் நோனுக்கு மட்டும் பாசிவ் வாய்ஸ்ல டூ வருங்க. பாசிவ் வாய்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? சப்போர்ட்டிங் வெர்போட தேர்ட் ஃபார்ம் இருக்குங்க.